வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த சத்துணவு வேலைவாய்ப்பை பற்றி கேட்டிருக்கீங்க. அந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்கு உண்டான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதில் எப்படி விண்ணப்பிக்கிறது? நிறைய பேர் ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் எனக்கு பார் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதுக்குண்டான முழுமையான விளக்கத்தை நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. ரொம்ப கடினமாக இருக்குமானா கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. இந்த ஒரு வேலை வாய்ப்புக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் என்னங்க, இதில் நாங்கள் ஒன்ஸ் உள்ளே போயிட்டால் எப்படிங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலை வாய்ப்புக்கு ஒன்ஸ் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே அடுத்தடுத்து வரக்கூடிய ஜாப்ஸ், அதாவது அங்கன்வாடிக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு. ஏன்னா நிறைய பேர் டீச்சர்ஸ் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு தான் கேட்குறாங்க. எங்களுக்கு நிறைய விதமான அப்டேட் வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு தான் கேட்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒன், இதில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் ஈஸியாக இந்த ஒரு வேலைவாய்ப்புக்குள்ளே போயிடலாம். அதனால் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அதை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் வருது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் கொடுப்போம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருப்பாங்க. தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன், அந்த சத்துணவு வேலைவாய்ப்புக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா ஆமாம், கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு அதில் ஃபில் பண்ண வேண்டியது அப்படின்னு கட்டாயமாக பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தூரச் சான்றிதழ் இணைக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. ஆம்னு போட்டுக்கோங்க. அங்கே இல்லைன்னு போட்டுட்டு இணைச்சாலோ இல்லை இணைச்சிட்டு நீங்கள் ஆம்னு போட்டாலோ, ஆம்னு போடலாம், இணைச்சிட்டு இல்லைன்னு போடக்கூடாது, ரிஜெக்ட் ஆகும். இருக்குதுன்னு போட்டுட்டு வைக்காமல் விடக்கூடாது, அதுவும் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். நீங்கள் ஏன்னா கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று டிக் பண்ணுவீங்க, நான் உண்மைக்கு புறம்பாக எதுவும் செய்யவில்லை, உண்மையை மட்டும்தான் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று பண்ணுவீங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபார்ம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆஃபீஸஸ்க்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தூரச் சான்றிதழ். இது என்னங்க, இது தூரச் சான்றிதழ், இது எதன் அடிப்படையில் நம்ம வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த தூரச் சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா முதல்ல விஓ ஆஃபீஸ் போகணும். விஓ ஆஃபீஸ் போயிட்டு அவங்ககிட்ட இப்படி தூரச் சான்றிதழ் வேணுங்க, எங்களுக்கு அதுக்குண்டான பெனிஃபிட் உள்ள சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஹேண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதுதான் நடக்கக்கூடிய ஒரு அப்டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சான்றிதழ் வாங்கி என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸுக்கு போயிட்டு இப்படி தூரச் சான்றிதழ் வேணும்னா ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டுக்கு உண்டான அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்புறமோட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த ஆல்டர்னேட் ஃபார்மை நீங்கள் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு போகணும். இல்லை அந்த ஃபார்ம் இல்லை அப்படின்னா உடனடியாக அந்த ஃபார்ம் இருக்கிற இடத்த அவங்க சொல்லுவாங்க. ஃபார்மை வாங்கிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுறதுலேருந்து சீல் வைக்கிறது எல்லாமே அவங்களே பார்த்து உங்களுக்கு ஹேண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லா ப்ரொசீஜருமே ஸ்டார்ட் பண்ணிடணும். இதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு அப்டேட் அப்படின்னா இதை நீங்கள் சொல்ல முடியும். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் எப்படி ஃபில் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்மு, நெக்ஸ்ட் அந்த தூரச் சான்றிதழ், இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் புரியல அப்படின்னா தாராளமாக என்னை தொடர்பு பண்ணுங்கள். நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்டுக்கலாம்.
ஓகேங்களா? ஓகே. நன்றி, வணக்கம். இதுமாரி தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.